ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோவாக தான் இது வந்து இருக்க போகுது, சரிங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷனுக்காக ஆர்டிகல்ஸ் வேணும், அல்லது நீங்கள் வந்து எவ்ரிபடி ஓகேங்களா, எந்த நிச்சஸில் வெப்சைட் ரன் பண்ணாலுமே உங்களுக்கு ஆர்டிகல் ரைட்டிங் அதாவது கண்டென்ட் தேவைப்படுது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக எங்கிட்ட வந்து பெய்டு சர்வீஸ் ஹையர் பண்ணி வாங்கிக்கலாம். தென் வீடியோ ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன். தென் உங்களுக்கு வந்து எந்த கேட்டகரியில் இருக்கட்டும் ஓகேங்களா, ஏ டு Z எந்த கேட்டகரியாக இருந்தாலுமே என்னால் வந்து ப்ரொஃபஷ்னலாக இன்றைக்கி ரேஞ்சுக்கு கூகுளில் எப்படியாப்பட்ட அப்டேட் வந்தாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் வந்து உங்களுடைய சைட் வந்து என்ன அஃபெக்ட் ஆயிருந்தாலுமே ரெட்டிஃபை ஆகிட்டு பழையபடியே கூகுள் வந்து ரேங்க் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம குவாலிட்டியான ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் நீட் இருக்குது, கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் நீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கனெக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வாங்கிக்கலாம். தென் அப்போ நம்ம டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம், ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ் வந்து ஆர்டிகல்ஸ் வாங்கியிருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, பேக்லிங்க் சர்வீஸ் வந்து நம்மக்கிட்ட ஹையர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ 1000 பேக்லிங்க் வந்து அவங்களுக்கு நம்ம வந்து பில்டு பண்ணி கொடுக்கணும். ஸோ பேக்லிங்க்கு தகுந்த கீவேர்ட்ஸ் சரியானபடி அவங்க வெப்சைட் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வெப்சைட், சரிங்களா? ஸோ கரெக்டான ஆர்டிகல்ஸ் இல்லாதால ஸோ கரெக்டான கீவேர்ட்ஸுக்கு தகுந்த ஆர்டிகல்ஸ் நாமளே ப்ரொவைட் பண்ணி அதே சமயத்தில் அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ்க்கு பேக்லிங்க்குமே நம்ம வந்து பில்டு பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது அதுக்கான ப்ரூஃப் தான் இது. தென் நீங்கள் எங்கிட்ட வந்து ஒரு ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி அல்லது 10 ஆர்டிக்கல் வாங்கினாலும் சரி, மோர் தென் நீங்கள் எவ்வளோ ஆர்டிக்கல் வாங்கி எங்கிட்ட வாங்கி ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் பண்ணாலுமே சரி, சரிங்களா? ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே நம்ம இது போல தான் கொடுப்போம். ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்கிட்டேருந்து வாங்குறீங்கன்றது தெரியணும் இல்லையா? ஸோ இடத்துடனே ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்னு இருக்கும். ஸோ நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க இல்லையா, அதனால் அடுத்ததாக என்ன நீடுக்காக வாங்குறாரு அவர் யூசர், ஓகேங்களா? தென் கண்டென்ட் ரைட்டிங் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்கா, இல்லை வந்து அவங்களுடைய வெப்சைட் வந்து டெவலப்மெண்ட் அதாவது பிஸ்னஸ்க்காகவா, என்ன ரீசன் சொல்லிட்டு அதை நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் கண்டிப்பாக. அடுத்ததாக என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் லிங்க்கு இன்க்ளூடு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு பர்சனல் காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்கேன். இதில் வீடியோவில் பார்க்கும்போது தெரியலையா, இதுதான் என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாட்ஸ்அப் நம்பர், டெலகிராம் இன்க்ளூடு. காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பரில் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும், சரிங்களா? அடுத்ததாக நாம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து எந்தெந்த டூலெலாம் நம்ம செக் பண்ணி டில் எண்டு நம்ம வந்து அவுட்புட் கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான ஒட்டுமொத்த ரிசல்ட்டுமே நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். இன்க்ளூடு பிளாகரிசம் 100% வந்து யூனிக்காக தான் இருக்குது, ஓகே? 1% கூட பிளாகரிசம் இருக்காதுன்றதை நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன், சரிங்களா? தென் அது இல்லாமல் நம்ம ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து சும்மா பேருக்கெலாம் நம்ம வந்து பண்ணி கொடுக்க மாட்டோம், சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் நான் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆர்டிகல் என் வெப்சைட்டில் போடுற அளவுக்கு தான் நான் வந்து யூனிக்காக பண்ணுவேன், ஓகேங்களா? சும்மா எடுத்தவங்க கவுத்தம் பேருக்கு அப்படின்லாம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு தக்க அந்த வேலை கரெக்டாக எங்கிட்ட இருக்கும் எப்போயுமே. ஸோ நீங்கள் வந்து 10 ஆர்டிக்கல் வாங்குங்க, 20 ஆர்டிக்கல் வாங்குங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். ஒரே ஒரு ஆர்டிக்கல் வாங்கிப்பார், சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, பிடிச்சிருக்கு, நான் கொடுக்குற ஆர்டிக்கல் உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஆர்டர்ஸ் கொடு, இல்லைனா கொடுக்காது, ஓகேவா? அதே போல் தான் நீ எங்கிட்ட எந்த சர்வீஸ் எடுத்தாலுமே பேக்லிங்க் சர்வீஸ் கூட எடுக்கிறேன், நீ 1000 ரூபா கொடுத்து 1000 பேக்லிங்க் போடுறியா, நான் சொன்ன நாள்லேருந்து உனக்கு ஒரு பேக்லிங்க் கூட அப்டேட் ஆகலை அப்படின்னா நீ எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். காரணம் புரியுது, என்ன சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுபோல் தான் கிளைண்ட்டுக்கு கொடுத்துருக்குற ஆர்டிக்கிளுமே வந்து அளவுக்கு யூனிக்காக இருக்கும், சரிங்களா? நாம் இதில் எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஓவராலாக கிட்டத்தட்ட 1995 வேர்ட்ஸில் வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பிஸ்னஸ் வெப்சைட்ன்றதால அதிகமான வேர்ட்ஸ் வந்து நம்மளால் வந்து கவராக பண்ண முடியல. நீங்கள் வந்து பிளாகிங் அந்த கேட்டகரியில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா ஓவராலாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து கொடுப்போம், ஓகேங்களா? பிஸ்னஸ் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வேர்ட்ஸ் தான் நம்மளால் வந்து கொடுக்க முடியும். அது இல்லாமல் இவங்க வெப்சைட் வந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன இன்ஃபர்மேஷனோ அதுதான் எழுத முடியும், சுற்றி வளைச்செல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது, ஓகேங்களா? என்ன இன்ஃபர்மேஷனோ அதை நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். தென் அது இல்லாமல் கூகுளில் ஒரு ஆர்டிக்கல் ரேங்க் ஆகிறதுக்கு என்னென்ன இம்பார்ட்டனோ அதை பார்த்த உடனே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவில் ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன, ஓகேங்களா? ஸோ ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் பர்ஃபெக்டாக. அது இல்லாமல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபர்தராக கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகிறதுக்கு கரெக்டாக 3 விஷயம் வந்து ஃபாலோ பண்ணால் போதும். ஒன்று டைட்டில், ரெண்டாவது ஃபோக்கஸ் கீவேர்டு, மூணாவது மெட்டா டிஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? தென் இதை தாண்டின பிறகு தான் ஆன் பேஜ் எஸ்இஓ, ஓ பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓலாம், சரிங்களா? இது 3 தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதாவது கஷ்டப்பட்டு எழுதின ஆர்டிகளுக்கு வந்து கரெக்டாக டைட்டில் வைக்கலாம், எஸ்இஓ ரீடபிலிட்டி இல்லைனா அதுவும் கஷ்டம் தான். அதே போல் டைட்டில் கரெக்டாக கொடுத்துட்டு ஃபோக்கஸ் கீவேர்டே கொடுக்காம போனாலும் கஷ்டம் தான். ஃபோக்கஸ் கீவேர்டு எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டு மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்காம போனாலும் கஷ்டம் தான். அதுபோல் ஒன்று போனால் ஒன்று, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஏன் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, தென் பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரி ஆகிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆர்டிகிள்ஸ்னால் என்னென்னு தெரியாது, ஃபோக்கஸ் கீவேர்ட்னா என்னென்னு தெரியாது, ஓகேங்களா? ஸோ இது போல் மிஸ்டேக் யாரும் பண்ணிடக்கூடாது. நீங்கள் என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாகவே இருந்தாலுமே கூட நாம் வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து டக்குன்னு யோசிக்காமல் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு போயிடுவீங்க, ஓகேங்களா? ஏன்னா
கரெக்டாக ஆர்டிகல்ஸ் கொடுத்து கீவேர்ட்ஸ் கரெக்டாக கொடுக்கலனா அதுவுமே ரேங்கிங்கில் இஷ்யூஸ் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நம்ம டீட்டெயில்டாக கொடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்ததாக மெட்டா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது நீங்கள் பிளாகரில் யூஸ் பண்ணாலும் சரி, நான் கொடுக்கக்கூடிய இந்த மெட்டா டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு ஃபர்தராக 150 கேரக்டர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு கரெக்டாக அரேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? தென் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சுனாலும் சரி, ரேங்க் மேத்து அப்படின்னா ஆல் இன் ஒன் எஸ்இஓ அப்படின்னா ஏஸ்ட் எஸ்இஓ, இந்த 3 பிளேகன் தான் ஓவராலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது. இந்த 3 தான் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. இது 3த்துக்குமே ரீடபிலிட்டிக்கு ஈக்குவலாக தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக டைட்டில். சரிங்களா? டைட்டில் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்ததாக பேராகிராஃப் வந்து ஓகேங்களா? ஒவ்வொரு பேராகிராஃப் அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள், மினிமமாக 150 கேரக்டருக்குள்ளே தான் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். ஏன்னா ரீடபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக 150 வார்த்தைக்குள்ளே தான் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அடுத்ததாக சப்டைட்டில், தென் அது போக இன்க்ளூட் பேராகிராஃப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸோ புல்லட் பாயிண்ட்ஸோ வந்து கொடுக்க கிடையாது. ரீசன் என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ் தான். ஓகேங்களா? ஏன்னா ரியல் எஸ்டேட்ஸ் சம்மந்தமாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இல்லையா? அதனால் வந்து பார்த்தாங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ்க்கு என்ன கீவேர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அது பொறுத்து ஆர்டிக்கிளோடைய ஸ்ட்ரக்சருமே வந்து மாறும். ஓகேங்களா? யூசர்ஸ் வந்து 10 ஆர்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட 10 கீவேர்ட்ஸ் கொடுத்து 10 ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நம்ம வந்து ஃபர்தராக 3 வந்து முடிச்சு கொடுத்துட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேர் பேக்லிங்க் பில்டு பண்ணுறாங்க. அட்டன் டைமில் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒவ்வொன்றா 2 அப்படி கொடுத்து நம்ம ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இவருக்கு வந்து இப்போ டெம்பரரியாக 3 நம்ம வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா? தென் இதில் வந்து ஒரு ஆர்டிகல் ஓப்பன் பண்ணி இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோமா, நெக்ஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ளே எப்படி நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதவே நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? தென் இப்போ இந்த ஆர்டிகல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். தென் இதில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் கீவேர்டு, தென் மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் இதில் மெட்டா டிஸ்கிரிப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா சம் இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து பிளாக் பண்ணி, அதாவது போல்டு பண்ணி காமிச்சிருப்பேன். சரிங்களா? ரீசன் என்ன அப்படின்னா அதில் ரொம்பவே ஒரு ஐசிபிசி கீவேர்ட்ஸாகவும் ரியாக்ட் ஆகும். அதே சமயத்தில் கூகுள் சர்ச்சுக்கு வந்து அதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து வேர்ட்ஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிடக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து எதில் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் போல்டு பண்ணி காமிச்சிருக்கோம். தென் அது எல்லாமே எந்த இடத்துக்கு தகுந்த போல் வெப்சைட் லிங்க் பண்ணுமோ அதுக்கான வெப்சைட்டுமே லிங்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்த பாருங்கள், அந்த ஆர்டிக்கிளில் வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண கிடையாது. பட் ஆனால் இந்த ஆர்டிக்கிளில் பாருங்கள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸை வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி எந்தெந்த பாயிண்ட்ஸ்க்கு போல்டு பண்ணுமோ அதெல்லாம் போல்டு பண்ணி டீட்டெயில்டாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கணும்னு நினைக்கிறேன். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல் கண்டென்ட் ரைட்டிங் நீடு இருக்குது, உங்களுக்கு ஆர்டிகல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ் வந்து வாங்கிக்க முடியும். தென் என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோவிலே கிடச்சிடும். அது இல்லாமல் யூடியூப் சேனல் நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா எந்த வீடியோஸ் பார்த்தாலுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ன்றது அவைலபிளாக தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எதனா வெப்சைட் சம்மந்தமாக டவுட் இருக்குது, எதனா உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுதா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி டவுட் கேட்குறதா இருந்தால் கேளுங்க, இல்லை ஆர்டர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் உங்களுடைய சாய்ஸ் தான். சரிங்களா? தென் இது போக ஆர்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஆர்டிகல்ஸ் வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு 3 ஆர்டிக்கலுமே கூட ஓப்பன் பண்ணி காட்டுனே பாருங்கள். ஏன்னா எந்த ஆர்டிகல்ஸ் ஆனாலுமே ஒவ்வொரு ஆர்டிக்கலுமே தென் நம்மளுடைய சர்வீஸ் பிராண்டு இன்க்ளூட் எந்தெந்த டூலை நம்ம செக் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட்டு, தென் ஃபோக்கஸ் கீவேர்டு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நம்ம வந்து ஃபர்தராக கொடுத்துருக்கோம். இதில் எந்த மாற்றமே இருக்காது. சரிங்களா? ஸோ உங்களுக்கும் வந்து ஆர்டிகல்ஸ் நீங்கள் எங்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் நீங்கள் வந்து வாங்குவீங்க. இதில் எந்த மாற்றமும் இருக்காது. சரிங்களா? தென் அடுத்ததாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் என்னென்ன, தென் நம்மக்கிட்ட இருந்து ஒரு மெயில் ரிசீவ் ஆகுதுன்னா உங்களுக்கு எப்படி ஆகுனா இது போல் தான் வரும். தென் இந்த மெயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்மேட் மட்டும் மந்த்துக்கு ஒன்ஸ் அல்லது 2 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து மாறுமா தவிர, பட் ஆனால் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் போது ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ் இந்த நேமில் தான் வந்து உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகும். சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம என்னுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ், வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன ஸ்கில் இருக்கோ நாம் வந்து என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோமோ அது வந்து நம்ம அட்டாச் பண்ணி மெயிலில் வந்து அனுப்பிச்சிருக்கணும் உங்களுக்கு. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இன்க்ளூட் மெயிலுமே கூட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். சரிங்களா? தென் நீங்கள் அங்கேருந்து கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் கம்மியாகவும் ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் அதிகமாகலாம் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ வேர்ட்ஸில் பண்ண முடியும்னா அந்த வேர்ட்ஸ் கேரண்டி கொடுத்துருவோம். ஓகேங்களா? தென் நம்ம காமனாக ஆர்டர்ஸ் வந்து மினிமம் கேரண்டி கொடுக்குறது என்ன அப்படின்னா 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம மினிமம் கேரண்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய கேட்டகரி அது இல்லாமல் கீவேர்ட்ஸ் பொறுத்து இப்போ வந்து ஹூ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் இதுக்கு வந்து ஜஸ்ட் ஃபார் 300 வேர்ட்ஸ் இருந்தாலும் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? தென் அதே பிளாகிங்குள்ளே வந்து நீங்கள் வந்து மானிட்டேஷனுக்காக ட்ரை பண்ணுறீங்க, லாங் டைம் ஃபோக்கஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமமாக 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இடத்துக்கு தகுந்த போல் உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டுமே மாறும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து காமிச்சது வந்து 1100
வேர்ட்ஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட் ஆர்டிகல் ஓப்பன் பண்ணி. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்றதை இப்போ சொல்லிட்டுருக்கேன் சரிங்களா. ஸோ கேட்டகரி பொறுத்து வேர்ட்ஸுமே வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும். ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் என்னவோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ ஆட்டோமேஷன் ஓகேங்களா. இது வந்து ஜஸ்ட் ஃபார் நீங்கள் எங்கிட்ட வாங்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் மட்டும் உங்கள் வெப்சைட்டில் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஃபார் இன்டர் லிங்க் அவுட் பான் லிங்க் இமேஜுக்கு 2 ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஃபாலோ பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுப்போம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஜஸ்ட் ஃபார் காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதிக்கும். அடுத்ததாக பிளாகரிசம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 100% ஒரிஜினல் கண்டென்ட். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது மேனுவலாக நம்ம வந்து ரைட் பண்ணுறோம். அதனால் 100% ஒரிஜினலாக தான் இருக்கும். தென் ரீடபிலிட்டின்னு வந்து பார்த்தாச்சு அப்படின்னா 100% அது யாராலையுமே கொடுக்க முடியாது. 100%ன்றது யாராலையுமே கொடுக்க முடியாது ஓகேங்களா. ஸோ நாம் வந்து மேனுவல் ரேட்டிங்ன்றதால என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுன்றதோ அதை நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. தென் அதை போக என்ன சொல்கிறது அவ்வளோதாங்க. இதை போக நாம் என்னென்ன சர்வீஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்றது உங்களுக்கு வந்து நான் புல்லட் பாயிண்ட்டாக வந்து கொடுத்துருக்கேன். மெயினாக வந்து இதுதான் தெரியும். அதாவது இதுதான் மெயினாக ப்ளே பண்ணோம். வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டாலே நீங்கள் எஸ்இஓ போனாலும் சரி, பேக்லிங்க் வந்தாலும் சரி, கண்டென்ட் ரைட்டிங்கில் வந்தாலும் சரி, AdSense அப்ரூவலுக்கு தென் இதை தாண்டி ஒரு சைல்ட் லுக் மாதிரி சுற்றி வந்துட்டுருக்கோம். அதில் என்னென்ன முக்கியமாக நம்ம பண்ணுறோன்றது A to Z எல்லாமே இதில் கொண்டு கொடுத்துட்டேன் ஓகேங்களா. ப்ரொஃபஷனல் வெப்சைட் பில்டு பண்ணணுமா இல்லை டெவலப் பண்ணணுமா அது பண்ணியாச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தாச்சு. அது வந்து கஸ்டமைஸ்டாக வெப்சைட், அதாவது கஸ்டமைஸ்ட்னா வேர்ட்ப்ரெஸ் கிடையாது நண்பா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் CSS ஜாவா பூட்ஸ்ட்ராப் பைத்தான் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டாக கோட் வேஸில் ரெடி பண்ணி கொடுக்குறது அது போல் சரிங்களா. ஆர்டிகல் ரேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா AdSense அப்ரூவலுக்கு தனியாக இருக்குது. தென் இதே வந்து ICPC AdSense அப்ரூவல் வாங்கிட்டு இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி அதுக்கு தனியாக இருக்குது. அது போக அஃபிலியேட் இருக்குது. தென் WooCommerce இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. தென் இது போக ஆர்டிகல் ரேட்டிங்கில் ஆட் மேனேஜர் ஓகேங்களா. AdSenseக்கு அடுத்த லெவல் தான் ஆட் மேனேஜர், அதுக்கு தனி. அது வந்து ADXN இந்த இடத்த மென்ஷன் பண்ணிருக்கு சரிங்களா. தென் இது போக கண்டென்ட் ரேட்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெப்சைட்டுக்கு தனி ஓகேங்களா. சோஷியல் மீடியா நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, தென் இதை தாண்டி சோஷியல் மீடியா லிங்க்இன் இது போல் நிறைய இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கெலாம் போடக்கூடிய போஸ்ட் வந்து அது தனி ஓகேங்களா. தென் அது போக லிங்க்லாம் இன்டர் லிங்க் அவுட் பாண்ட் லிங்க் அது போக இதிலே வந்து லிங்க் பில்டிங்கில் சம் மெத்தட் இருக்குது. 301 404 அது போல் அதுலேயும் சம் ட்ரிக் இருக்குது. ஒரு சிலது என்னால் சொல்ல முடியாது புரிஞ்சுக்குங்க. தென் இது போக வந்து பார்த்தாச்சு அப்படின்னா பேக் லிங்க்லேயே வந்து எவ்வளோ மெத்தட்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டால் எங்கேயோ போயிடுமே. அதாவது என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு அடுத்து நான் இந்த இடத்த மெயினாக வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. WooCommerceலேருந்து தென் அது போக வேர்ட்ப்ரெஸ் ப்ரீமியம் தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. தென் சைட் வந்து ஃபுல்லி ஆடிட்டிங் பார்த்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. ஆன் பேஜ் எஸ்இஓ மந்த்லி பேக்கேஜ் மாரி ஆன் பேஜ் எஸ்இஓ வந்து பண்ணி கொடுக்குறது. தென் பிளாகிங்கில் வந்து கஸ்டமைஸ்டாக AdSense அப்ரூவல் வாங்கி கொடுக்குறது. இது மாதிரி நிறைய இருக்குது நண்பா சரிங்களா. தென் இதில் நாம் கொடுக்குற ஆஃபர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யாராச்சும் 10 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து போட்டு கொடுத்துருவோம். தென் கரண்ட்டாக வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து இப்போதைக்கு டெம்பரவரியே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து பேக் லிங்க் வந்து கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஆஃபர்ஸ்லேருந்து நான் உங்களுக்கு வந்து அது வந்து பேக் லிங்க்ன்றது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சரிங்களா. பட் ஆனால் எப்போயுமே இந்த ஆஃபர்ஸ் இருக்கும்போது கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா. ஸோ இதை நானாக கொடுக்குறதா நீங்கள் வந்து கம்பல் பண்ணி கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. எங்கிட்ட தான் நானே கொடுத்துருவோம் ஃப்ரீயாக சரிங்களா. ஸோ நீங்கள் யாராச்சும் சிங்கிள் ஆர்டரில் 10 ஆர்டிகல்ஸ் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுப்போம் வித் லைசன்ஸ் கீயோட. நான் கொடுக்கக்கூடிய தீம்ஸ் வந்து கீ ஆக்டிவேட் பண்ணுறாரு என்னன்றது நீங்கள் இது போல் டேஷ்போர்டில் பார்த்துக்க முடியும் சரிங்களா. தென் அதுவே மெகா ஆஃபர்னு பார்த்துச்சுன்னா நீங்கள் யாராச்சும் சிங்கிள் ஆர்டரில் 30+ ஆர்டிகல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸ் இன்க்ளூட 300 டூ ஃபாலோ பேக் லிங்க் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. தென் நண்பா ஃபார் ஆர்டிகல் வந்து நம்ம 200 கொடுத்துட்ருக்கோம். மினிமம் வேர்ட்ஸ் 1500 வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் ஜென்ரேட் ப்ரீமியம் தீம்ஸ்னு சொன்னாலே அந்த தீம்ஸோடைய காஸ்ட் மட்டும் கிட்டத்தட்ட இந்தியன் கரன்சிக்கு 21,000 ரூபாய் வந்துடும். அது வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அது எப்படி உங்களால் ஃப்ரீயாக கொடுக்க முடியும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சர் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க சரிங்களா. அப்படின்னும் போது எங்கிட்ட யார் வெப்சைட் வந்து பில்டு பண்ண வந்தாலுமே அவங்களுக்கு யாருக்கு இருந்தாலுமே சரி ப்ரீமியம் தீம்ஸ் தான். அது பிளாகர் முதற்கொண்டு ப்ரீமியம் தான் நான் வந்து போட்டு கொடுப்பேன். அதனால் எனக்கு வந்து நான் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கீ பர்ச்சேசிங் பண்ணுறேன்னா 500 வெப்சைட்டுக்கு என்னால் கீ ஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு எனக்கு 500 ரூபா ப்ராஃபிட் கிடச்சினா கூட 500 வெப்சைட் கனெக்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்னு நினச்சி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்து நான் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கேன். தென் நீங்கள் கொடுக்குறது என்னவோ ஆர்டிகளுக்கு தான் அமௌண்ட் கொடுப்பீங்க சரிங்களா. தென் தீம்ஸோடைய ஒரு வெப்சைட்டுக்கு கீ வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் 10 ஆர்டிகல் அல்லது 30 ஆர்டிகல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டிகல் உங்களுக்கு கிடச்சிடும். கூட ப்ரீமியம் தீம்ஸுக்குமே கிடச்சிரும் ஓகேங்களா. ஸோ உங்கள் ஆஃபர்ஸ் வைஸ் எல்லாமே உங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ் இருக்கும். தென் ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கும்போதே யாராக இருந்தாலும் வந்து வாங்கி ஆஃபர்ஸ் வந்து பெனிஃபிட்ஸாக வந்து பண்ணிக்கோங்க நீங்கள் சரிங்களா. தென்
உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி வந்து டவுட்டு கிளியர் பண்ணிக்கலாம். தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது, இப்போதைக்கு இல்லை எப்போவுமே இருக்கக்கூடியதில் டாமினேட்டாக எது இப்போதைக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா முக்கியமாக ஆர்டிக்கல் ரைட்டிங் சர்வீஸ் ஓகேங்களா. இது வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் சர்வீஸ் வந்து இப்போதைக்கு ரொம்ப இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக வந்து கூகுளில் மார்ச் மாதம் வந்து கோர் அப்டேட் முடிஞ்சுது. ஸோ நிறைய பேர் வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோர் ஏறி போச்சு சரிங்களா. ஸோ அதனால் ரிடியூஸ் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட பேர் வந்து பேக்லிங்க் வந்து பில்டு பண்ணிட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் பேக்லிங்க் வேணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி பேக்லிங்க் ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து குவாலிட்டியாக தான் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். தென் நான் பில்டு பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா 7 நாளில் நீங்கள் வந்து ரிசல்ட் பார்க்க முடியும் பேக்லிங்க் அப்டேட் ஆகுது சரிங்களா. தென் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஒரு பேக்லிங்கோடைய காஸ்ட் வந்து ₹1 சரிங்களா. நீங்கள் மினிமமாக 1000 பேக்லிங்க் சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு கொடுக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக நெக்ஸ்ட் ஆர்டர் வந்து கொடுக்கலாம் சரிங்களா. தென் இது போக வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அத்தாரிட்டி ஏற்றி கொடுக்குறது, டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுக்குறது, தென் வெப்சைட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ப்ரீமியம் தீம்ஸ் வந்து போட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது, ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ, தென் இது போக ஒயர் டாட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, இது போல் பல விதமான எஸ்இஓ டைப்ஸ் இருக்குதுல்ல சரிங்களா. இது போல் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அதுவுமே நம்ம கோர்ஸ் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் வந்து கற்றுக்கலாம். தென் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுமா, வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் இருக்குது நண்பா. ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். தென் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.